ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மேட் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். ஸோ மேட் ஃபில்லிங்கில் இண்டிவிஜுவல் லைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து திலகம் ஷேப் ஆல்ரெடி நம்ம சர்க்கிள் ஷேப்பில் போட்டிருப்போம். சர்க்கிள் ஷேப்பில் அட் அ டைமில் எல்லாத்துலேயுமே பண்ணிட்டு வந்திருப்போம். எல்லா லைன்லையும் ஒரு லைனாக இல்லாமல் மேலேருந்து கீழே வரைக்கும் பண்ணியிருப்போம். இப்போ ஹரிசாண்டலாக ஒரு லைன்லையும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி திலகம் ஷேப், லீஃப் ஷேப் வரைஞ்சிட்டு ஈக்குவலாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் எடுத்திருக்க ஜர்தூசி வந்து பேடிங்காக நான் எடுத்திருக்கிறது வந்து கோரா டைப் ஜர்தூசி எடுத்திருக்கேன். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நார்மல் த்ரெட்டில் நீடில் கொடுத்து எடுத்துட்டு ஒரு பீசஸாக நம்ம அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இதை நீங்கள் ஆரி நீடிலையும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ எனக்கு நீடில் இங்கே இருக்கு, அதனால இந்த பக்கத்துலேருந்தே நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். அடுத்து ரெண்டாவது சைஸு. ஸோ சைஸை முதல்ல நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டி பீசஸாக. அடுத்து நீடில் இங்கே இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கோரா டைப் ஜர்தூசி கொடுத்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் நக்ஷியோ இல்லை நார்மலாக ஷாதி டைப்போ கொடுத்துக்கலாம். இப்போ நான் கலர் ஜர்தூசிஸ் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த குட்டி பீசஸை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த திலகம் ஷேப்பில் இருக்க ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ திலகம் ஷேப்பில் இந்த கார்னர், டாப் கார்னர் நமக்கு கரெக்டாக வரணும். ஸோ அங்கேருந்து நான் நீடியில் எடுக்கிறேன். எடுத்துட்டு அங்கேருந்து ஒரு குட்டி பீஸ் ஜர்தூசி இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ சென்டருக்கு கொடுத்துட்டேன். இப்போ இந்த பக்கமும் கேப் இருக்கு, எனக்கு இந்த பக்கமும் கேப் இருக்கு. அப்போ ரெண்டு குட்டி பீஸ் ஜர்தூசிஸை ரெண்டு பக்கமும் நம்ம கவர் பண்ணணும். இந்த மாதிரி இந்த லெஃப்ட் எட்ஜில் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துட்டு அதுலேருந்து அங்கே ஒரு குட்டியோண்டு பீஸ் ஜர்தூசியை இங்கே கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரியே லெஃப்ட் சைட்லேயும் குட்டி பீஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். நல்ல த்ரெட்டை கீழே இழுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கவர் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் பீஸ்ல 3 பீஸ், சென்டர்ல மேலேருந்து கீழே ஒரு பெரிய பீஸ், ரெண்டு பக்கமும் சின்ன பீஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த ரெண்டுக்குள்ள கேப்பு, இந்த ரெண்டுக்குள்ள கேப்பு அப்படி கொடுப்போம் நம்ம. ஸோ அடுத்து இந்த ரெண்டுக்குள்ள கேப்ல இருந்து நான் மேல இருந்து நீடில் எடுத்து ரெண்டாவது ஹரிசாண்டல் பார்ட்ல கொடுக்குறேன். அடுத்து இங்க இருக்கிற கேப் அடுத்து இந்த லாஸ்ட் எட்ஜில். ஸோ நம்ம ஒரு இதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பீஸ் 4 பீஸ் அந்த மாதிரி கவர் பண்ணணும். இப்போ அகைன் என்ன பண்ண போறேன், இந்த லாஸ்ட் எட்ஜில இருந்து ஒரு பீஸ். ஏன்னா நமக்கு எட்ஜஸும் நம்ம கரெக்டாக கவர் பண்ணணும் இல்லையா, அதனால எட்ஜஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த எட்ஜில இருந்து இங்கே ஒரு ஜர்தூசி பீஸு. அடுத்து இந்த கேப்பு, இந்த கேப்புக்கு ஒரு ஜர்தூசி பீஸ். அடுத்து ப்ரீவியஸா இருக்க கேப். அடுத்து லாஸ்டா இந்த எட்ஜில் கரெக்டா இப்போ கரெக்டா இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து எடுக்கிறேன். எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ்ல ஒரு ஜர்தூசி பீஸ்.
அடுத்தது ரெண்டாவது கேப்பு. இதை விட நீங்க இன்னும் நெருக்கமா கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். பட் வீடியோல ரொம்ப கிளியரா வராதுன்றதுனால நான் கொஞ்சம் கேப் விட்டே கொடுக்குறேன். இன்னும் நெருக்கமா நீங்க கொடுக்கணும்னா இன்னும் ஜர்தோசி பீசஸ் பக்கத்து பக்கத்துல கொடுக்கலாம். அடுத்து இந்த லாஸ்ட்ல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் கேப்ல, ஸோ அடுத்து இந்த குட்டி இந்த மிடில் இருந்து எடுக்கிறேன். இதுவே நீங்க கோல்டு கலர் வந்து நம்ம கோரா கொடுத்துருக்கோம், அதே மாதிரியே நீங்க கோல்டு கலர் ஜர்தூசி சாதி டைப் கொடுத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியாது, நீட்டா இருக்கும். பார்க்க கலர் சேமா இருந்தா இன்னும் கொஞ்சம் மேட் ஃபில்லிங் நல்லா தெரியும். பட் நம்ம வந்து ஸ்டிச்சு போற இடம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால வந்து நான் வேற கலர் யூஸ் பண்றேன். ஸோ அடுத்தது இந்த எண்டில் கொடுத்துக்கிறேன். இப்போ கரெக்டா முடிக்கும் போது இந்த கேப்ல இருந்து எடுத்து ஒரு குட்டி பீஸ் ஜர்தூசி அடுத்து இந்த கேப்ல இருந்து எடுக்கிறேன். அடுத்து ஒன் மோர் ஜர்தூசி இந்த கேப்ல இருந்து எடுத்து இந்த இடத்துல கிராஸ்ல வர மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணணும். அப்பதான் எனக்கு அந்த ஷேப்பும் கவர் ஆகும். இப்படி கிராஸ்ல கொடுக்குறேன். ஸோ திலகம் ஷேப், அதாவது ஒரு பீகாக்கோட பாடி பார்ட்டா இருக்கலாம், இல்லை மேங்கோ ஷேப்பா இருக்கலாம், எந்த ஷேப்பா இருந்தாலும் நம்ம ஈவனா ஹரிசாண்டலா ஃபர்ஸ்ட் வந்து கோரா டைப்போ நக்ஷி டைப்போ ஜர்தூசிஸை பீசஸா கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ஜர்தூசி மேட் ஃபில்லிங். ஆல்ரெடி நம்ம சர்க்கிள் போட்டிருந்தோம், இப்போ திலகம் ஷேப்பு, அடுத்து வந்து மேங்கோ ஷேப், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நம்மளோட நிலா டிசைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. வீடு 39